எல்லா போலும் இறைவனுக்கு எளிமீன் விளிமீன் குறிசாறு மர அயராத ஒளிமீன் சுவாமி விவேகானந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பூர் மாவட்டத்தில் காய்கறி விலைகள் நிலவரங்களை தான் பார்க்க போகிறோம். 23/6/2024 இன்றைக்கி புடலங்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்கில் ஒரு ஐயா வச்சுருந்தாங்க. புடலங்கா 18 கிலோ வரும் தம்பி, 300 ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. இந்த சொரக்கான்னு பார்த்தீங்கன்னா இது 300 ரூபா வரைக்கும் வரும்னு சொன்னாங்க ஒரு சாக்கு. இந்த கோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1300 ரூபா சொன்னாங்க. அப்படியே ஒரு பை ஃபுல்லாகவே 1300 ரூபா சொன்னாங்க. வெண்டைக்கான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாகவே போச்சு. இன்றைக்கி போன வாரம் 750 ரூபா தான் போச்சு. இன்றைக்கி வந்து 900 ரூபா 950 ரூபாய்க்கு மேலே போகுது. இஞ்சி உடனே விற்றுட்டு இருந்தாங்க. 110 ரூபா வரைக்கும் இஞ்சி போயிட்டுருக்கு ஒரு கிலோ. அடுத்து பூசணிக்கான்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபா வரும். அப்படியே ஒரு பை சாக்கு ஃபுல்லாகவே அந்த 800 ரூபா வரும்னு சொன்னாங்க. இந்த கத்திரிக்காய் வந்து 500 ரூபாலேருந்து 600 ரூபா வரைக்கும் இந்த கத்திரிக்காய் போயிட்டுருக்கு. தட்டைப்பயிர்னு பார்த்தீங்கன்னா 1200 ரூபா வரைக்கும் தட்டைப்பயிர் போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு சாக்கு. இந்த தேங்காய் வந்து 20 ரூபா சொன்னாங்க. பெருவெட்டு காய் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. இந்த கருவேப்பிலைன்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபா ஒரு கிலோ இன்றைக்கி மார்க்கெட்டில். இந்த கீரை வந்து 10 ரூபா சொன்னாங்க ஐயா. 10 ருபீஸ். சிறுகீரைன்னு சொன்னாங்க. இது வந்து 6 ருபீஸ் ஒரு கட்டு வந்து 6 ருபீஸ். முருங்கைக்கீரைன்னு பார்த்தீங்கன்னா 3 கட்டு 20 ரூபா சொன்னாங்க. 3 பீஸ் 20 ருபீஸ். இந்த கட்டு 6 ரூபா சொன்னாங்க. இந்த கட்டு வந்து 5 ரூபா ஒரு 5 ருபீஸ். இந்த தேங்காய் 20 ரூபா 750 கிராம் பக்கம் இருக்கும். சாரி 600 650 பக்கம் இருக்கும். 20 ரூபா வருது. இந்த தேங்காய் வந்து 15 ரூபா. ஒரு அண்ணன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. முள்ளங்கின்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபா வரைக்கும் போகுது. இந்த பாவக்காய் வந்து 1000 ரூபா. அப்படியே ஒரு பாக்ஸ் வந்து 1000 ருபீஸ். சுரக்கான்னு பார்த்தீங்கன்னா 550 ரூபாலேருந்து 600 ரூபா வரைக்கும் போகுதுன்னு சொன்னாங்க. 600 இந்த பேக்கு. இது வந்து 500 ரூபா சொன்னாங்க. 20 பீஸ் 500. இதில் வந்து 20 காய் இருந்துச்சு. இது வந்து 1100 ரூபா சொல்லி 1000 ரூபா எடுத்துக்கலாம் நம்பினாங்க. இது வந்து 1000 ருபீஸ். இது வந்து 1200 ரூபா சொன்னாங்க. இந்த கட்டு 1200. இது வந்து 600 ரூபா சொன்னாங்க. 600. பீக்கங்காய் அப்படியே ஒரு டிப்பர் ஃபுல்லாக நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க. பீக்கங்காய்
இது வந்து ஒரு தம்பி வித்துட்டு இருந்தார். எத்தனை கிலோ வரணுண்ணே? 15 கிலோ வரணே, 1000 ரூபான்னு எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. மார்க்கெட்டில் ஒரு தம்பி உட்காந்து படிச்சுட்டு இருந்தார், 10th நினைக்கிறேன். பரவாயில்ல, மார்க்கெட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. இது வந்து மூட்டையே 500 ரூபா சொன்னாங்க. காலிஃப்ளவர் 500 ரூபா, 900 ரூபா பக்கத்தில் ஒரு மூட்டை சொன்னாங்க. இந்த கத்திரிக்காய் வந்து 500 ரூபான்னு எடுத்துக்கலாம் தம்பி, 600 ரூபான்னா 600 ரூபா சொல்லி 500 ரூபான்னு எடுத்துக்கலாம் தம்பி அப்படின்னாங்க ஐயா. $500 ஒன் பேக் ஃபுல். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 23.5 கிலோ வரும் தம்பி, 900 ரூபான்னு சொன்னாங்க. நன்னே பெரிய ஒரு கருவேப்பிலை கட்டு. இது வந்து 1000 ரூபா சொன்னாங்க அந்த அண்ணே. 25 கிலோ வரும் தம்பி, நல்ல வெங்காயம் 1000 ரூபா வரும்னு சொன்னாங்க. 1000 rupees ஒன் பேக், 25 kg. இது வந்து 10 ரூபா சொன்னாங்க. ஒரு அண்ணன் வித்துட்டு இருந்தாங்க, 10 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. இந்த கீரை வந்து 6 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா 25 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க மார்க்கெட்டில். ₹6. வெங்காயம், இந்த வெங்காயம் வந்து கிலோ 40 ரூபா சொன்னாங்க. 1 kg ₹40. இந்த பேக்கில் உள்ள வெங்காயம்லாம் விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க அண்ணே. அதுக்குள்ளே வியாபாரிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பச்சை மிளகா வந்து 70 ரூபா, ₹70. க்ரீன் சில்லி இது வந்து 600 ரூபா சொல்லி 500 ரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் லேட்டானதுனால 500 ரூபான்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளரி கீரை 6 ரூபா 7 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. 500 ஃபைனல் ரேட் ஒன் டிப்பர். இது 25 கிலோ வரும், 900 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க. நன்னனும் 25 கிலோ வரும் நம்பின்னு சொன்னாங்க. இந்த இது வந்து 750 சொன்னாங்க. ஒரு டிப்பர் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அப்படியே 20 காய்க்கு மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் இன்றைக்கி செம்ம கூட்டம், சண்டேனால். இது வந்து 900 ரூபா, 900. அரசாணிக்காய் வந்து 900 ரூபா வரைக்கும் போச்சு. 50 கிலோ இருக்குதுன்னு சொன்னாங்க போன வாரம். எல்லாம் ரொம்ப பிஸியாகவே இருந்தாங்க, கிலோ கணக்கெல்லாம் இன்றைக்கி கேட்க முடியல. இது வந்து 500 ரூபா போய்ட்டு இருந்துச்சு இந்த கத்திரிக்காய். நம்ம முன்னாடி காட்டின கத்திரிக்காய் தான் இது. இன்றைக்கி புடலங்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 200 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் புடலங்காய் இருந்துச்சு. இப்போ அண்ணன் தூக்கிட்டு இருந்த புடலங்காய் வந்து 200 ரூபா சொன்னாங்க. இது வந்து 400 ரூபா சொன்னாங்க. இந்த புடலங்காய் கட்டு பெருசாக இருந்துச்சு. இந்த புடலங்காய் வந்து 250 ரூபா சொன்னாங்க. இன்னைக்கு 200 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் புடலங்காய் போச்சு. இந்த பேக்கெல்லாம் 300 ரூபா. பை ஃபுல்லாக இருக்கிறது 300 ரூபா தான் புடலங்காய். வெங்காயம் கிலோ 40 ரூபா சொன்னாங்க அண்ணே. அனைவருக்கும் நன்றி.